அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ் செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும், முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம ஆன்மீக தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை எந்த தேதியில் வருகின்றது, எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், யாரெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் மகாலயபட்ச அமாவாசை 15 நாட்கள் இருக்கும். இந்த நாளன்று இந்த 15 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான நாள். அதாவது நமக்கு அமாவாசையிலே பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி, தை அமாவாசை மற்றும் நமக்கு ஆடி அமாவாசை, இந்த 3 தான் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமாவாசை. நமக்கு மாதம் ஒரு முறை வந்தாலும் இந்த 3 சிறப்பான அமாவாசை தான் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுப்பது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த அமாவாசை தினம் அந்தளவுக்கு சிறப்பானது. இந்த 15 நாட்களும் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நம்ம கூட இருந்து நம்மக்கிட்ட மகிழ்ச்சியாக இருந்துட்டு தான் அவங்க திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பித்ருலோகத்திற்கு போவாங்க அப்படிங்கிறது கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இறைவன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 15 நாளும் அவங்கவுங்க இல்லத்திற்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து அவங்க இங்கே இருந்துட்டு அதற்கப்புறம் அமாவாசை முடிந்த பிறகு தான் அவங்க இறைவன்கிட்ட மறுபடியும் போவாங்க. அதாவது அவங்களுடைய பித்ருலோகத்திற்கு போவாங்க அப்படிங்கிறது கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி இருப்பதனால் நமக்கு இந்த 15 நாளும் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான நாள். இந்த புரட்டாசி அமாவாசை அன்று யார் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி என்றால் ஆண்கள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்கள் அவங்களுடைய பெற்றோர்களுக்காக தர்ப்பணம் செய்ய வேண்டும். பெற்றோர்கள் தவறிவிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்காக பார்த்திங்கன்னா எள்ளும் நீரும் இறைத்து, அல்லது நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஐயர் வைத்து அதெல்லாம் நம்ம செய்யலாம். இல்லை நமக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம எள்ளும் நீரும் இறைத்து நம்ம முன்னோர்களை நினைத்து அவங்களுடைய படத்திற்கு அவங்க பிடித்த உணவுலாம் சமைத்து வைத்து நம்ம பூஜை செய்து நம்ம விரதத்தை முடித்துக்கொள்ளணும். ஆண்கள் தான் விரதம் இருக்க வேண்டும். பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருக்கக்கூடாது. பெண்கள் நம்ம படையலுக்கு தேவையான பொருட்கள் சமைத்து வைத்து நம்ம செய்யணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தர்ப்பணம் யாருக்கு நம்ம தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு தான் தர்ப்பணம் செய்யணும். மற்றபடி தாத்தா பாட்டி இவங்களுக்காக நான் செய்யலாமா, எங்கள் அப்பா செய்ய மாட்டேங்கிறாங்க நான் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆண்கள் அவங்களுடைய அப்பாவுக்கு மட்டும்தான் செய்யணும். அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கும் பெண்கள் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு செய்யக்கூடாது. உங்களுக்கு கணவன் இருக்கும் பட்சத்தில் செய்யக்கூடாது. எள்ளும் நீர் மட்டும் இறைக்கக்கூடாது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பிடித்த உணவை வைத்து நீங்கள் படையல் போட்டு அதை காக்காக்கு வைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக ஏதாவது செய்யலாம். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் செய்யலாம். எள்ளு நீர் மட்டும் கணவன் இருக்கிற பெண்கள் செய்யக்கூடாது. விருப்பப்பட்ட உங்களுடைய கணவர் செய்யலாம். அதாவது அந்த பெண்ணோட கணவன் செய்யலாம். இல்லை அவங்க விருப்பம் இல்லை அப்படின்னு செய்ய தேவை கிடையாது. நீங்கள் இதை மட்டும் செஞ்சாலே போதும். உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி அமாவாசை தினத்தன்று நிறைய பேர் செய்யணும், தர்ப்பணம் பண்ணணும், திதி கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிதாக இப்போ தான் யாராவது தவறி இருப்பாங்க. அவங்களுக்கு செய்யலாமா அப்படின்னா 1 வருடம் ஆன பிறகு, அதாவது அவங்களுக்கு தவசம் கொடுத்த பிறகு அடுத்த வர அமாவாசை ஃபுல்லாக தொடர்ந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இது ஒவ்வொரு வழக்கப்படி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியம். நிறைய பேர் அவங்கவுங்க வழக்கப்படி தான் செய்யணும். இது நமக்குலாம் பொதுவான கருத்து. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தீட்டு பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு மாறுமோ அதே போல் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த நாளன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவை சமைத்து வைக்க வேண்டும். பிற அவங்களுடைய வயதில் இருப்பவர்களுக்கு நம்ம தானம் ஏதாவது செய்வது ரொம்ப நல்லது, அவங்களுக்கே கொடுத்த மாதிரி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா மாலை நேரம் போயிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வரலாம். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் காக்காவுக்கு சாதம் வைக்கணும். அவங்களுக்கு பிடித்த உணவு வைத்து நீங்கள் காக்காவுக்கு சாதம் வைக்கணும். அப்படி வைத்து அது சாப்பிட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடித்துக்கொள்ளணும். ரொம்ப எளிமையானது தான் இந்த புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நம்ம கடைபிடிக்க வேண்டியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடியாத காரியங்கள் பார்த்திங்க அப்படின்னா நெகை வெற்றதோ, முடி வெற்றதோ, தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது தாய் தந்தை இருப்பவர்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கலாம், எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது. அடுத்ததாக மிகவும் முக்கியமானது பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்தன்று காலையில் கோலம் போடக்கூடாது.
அதாவது காலை போடாமல் நீங்கள் மாலை நேரம் நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். அதாவது காலை நேரம் அவங்களுக்கு உரிய நேரம், முன்னோர்களுக்கு உரிய நேரம், அந்த நேரத்தன்று நம்ம கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த நாள் வந்து கோபம் படக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கின்றது. அமாவாசை தினத்தன்று பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அதிகமாக கோபம் வருதோ அவங்களுக்கெல்லாம் மிகவும் அதிகமாக கோபம் வரும். அந்த நாளன்று பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அந்த நாளன்று தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது, ஏதாவது ஒரு முடிவுகள் நம்ம எடுக்கக்கூடாது. அந்த நாளன்று நமக்கு குழப்பங்கள் அதிகமாக கொடுக்கும். முடிவுகள் எதுவும் எடுக்காமல் மறுநாள் அதற்கடுத்த மறுநாள் தான் நம்ம முடிவுகள் எடுக்க வேண்டும். ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளன்று உங்களுக்கு குழப்பத்தை தான் கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் அந்த நாள் என்று பார்த்திங்கன்னா எந்த முடிவு எடுக்காதீங்க, குழப்பங்கள் இருக்கும். அதிகமாக கோபம் வருபவர்கள்லாம் கொஞ்சம் மௌன விரதம் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடாது. அதாவது மற்றவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த நம்ம வந்து திதி கொடுப்பவர்கள் முன்னோர்களுக்கு வந்து பிடித்த உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் சமைத்து படைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பிடித்த உணவு தான் நம்ம சமைக்க போகிறோம். அதனால் அசைவம் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து நார்மலாக நமக்கு வந்து அசைவம் படிச்சுலாம் பழக்கம் இல்லை, சாம்பார் இந்த மாதிரி வைத்து பழக்கம் இருப்பவர்களாம் அசைவம் அந்த நாள் எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கடுத்து குலதெய்வம் கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னு போயிட்டு வருவது மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று பசுமாடுக்கு அகத்தியக்கீரை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. ஏழை எளியோருக்கு நம்ம தானம் செய்வதும் மிகவும் நல்லது. நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து நம்ம இறந்த பிறகு கவனிப்பதை விட இருக்கும்போதே கவனிப்பது அதை விட மிகவும் நல்லது. வருடம் ஒரு முறை பண்ணுறவங்க வந்து அதாவது மாதம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் செய்பவர்கள் வருடம் பண்ணுபவர்கள் வந்து புரட்டாசி மாதம் எடுத்து நீங்கள் பண்ணுவது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். வந்து இந்த புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையை வந்து இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மாதம் கொடுப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வருடம் ஒரு முறை பண்ணுறவங்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த புரட்டாசி தை மற்றும் ஆடி இதில் வந்து ரொம்ப சிறப்புகள் அதிகமாக இருப்பதனால் இந்த நாளன்று செய்யும்போது உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.